கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 71:21. என் மேன்மையை பெருகப் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் மேன்மையை பெருகப் பண்ணி என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதத்தை பெருக்கி மேம்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தையும் வெளிப்படுத்துகிறது. என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்பது தேவன் தன்னை சோதித்த பின்னரும் மீண்டும் ஆறுதல் அளிப்பார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்து ஆறுதல் அளிப்பார் என்ற நம்பிக்கையுடன் தேவனை நாம் இறுக பற்றி கொள்வதன் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை காட்டுகிறது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர் என்று மேன்மையை பெருகப் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்பதை தாவீதின் விசுவாச வார்த்தை. தாவீது கர்த்தரிடத்தில் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் எனக்கு கொடுத்தீர் என்று சொல்லாமல் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்தீர் என்று சொல்கிறார். நாம் ஆபத்துகளுக்கும் பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தையினாலும் வாக்குத்தத்தத்தினாலும் நம்மை நாமே தேற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஏற்ற வேளையில் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அளிப்பார் என்ற விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் பாதாளத்திலிருந்து தூக்கி விடுவது மாத்திரமல்ல, நம்முடைய மேன்மையை பெருகச் செய்து புதிய ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் இருக்கும்படி செய்வார். தோல்வியிலிருந்து ஜெயத்தை கொடுப்பார். ஜெயத்தின் மூலம் நமக்கு ஒரு ஆறுதலை அளிப்பார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மை மறுபடியும் தேற்றுவார். பழைய துக்கங்கள் பழைய ஆபத்துக்களை நீக்கி போகும்படி செய்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது கலங்கி போய் சோர்ந்து போய்விடக்கூடாது. நமக்கு மேன்மை வர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் சில சமயங்களில் நமக்கு பிரச்சனைகளை அனுமதிப்பார். புயலுக்கு பின் அமைதி வருகிறது போல பிரச்சனைகளுக்கு பின் மேன்மையுடன் நமக்கு ஆசீர்வாதம் அதிகரிக்கும். மேகத்திற்குள் இருக்கும் சூரியன் மேகத்தை விட்டு வெளியே வந்தவுடன் பிரகாசமாய் வெளிச்சம் கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் பிரச்சனைகளிலும் தோல்விகளிலும் துன்பங்களிலும் துக்கங்களையும் விட்டு நாம் வெளியே வரும்போது நம்முடைய மேன்மையை அதிகரிக்கும். அப்போது நமக்கு பொல்லாப்பு செய்ய தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைவார்கள். தேவனுடைய நீதி உன்னதமானது. அவர் பெரிதானவைகளை செய்கிறவர். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. தாவீது இந்த சத்தியத்தை உணர்ந்தவராக தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று கேட்கிறார். மெய்யாகவே தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவரே சர்வ வல்லவர். அவரே சர்வ ஞானம் உள்ளவர். அவரே சர்வ வியாபி. அவரே சர்வ ஆளுநர். அவரே ஆதியும் அந்தமுமானவர். அவரே இருந்தவரும் இருக்கிறவருமாயிருக்கிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனை சார்ந்து நாம் வாழும்போது நம்முடைய மேன்மையும் பெருகச் செய்து மறுபடியும் நம்மை தேற்றுவார். ஆமேன்.